நம்மளோட கிச்சனுக்கு ஒரு புது மெம்பர் வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓடிஜி தான் வாங்கியிருக்கோம். மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் பிராண்ட்லேருந்து 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இது வீட்டு யூஸுக்கு தாராளமாக போதும். நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாங்க போகிறீங்க, நம்ம கேக் பிஸ்னஸ் செய்ய போகிறோம், ப்ரௌனி பிஸ்னஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 60 லிட்டர்ஸ் இருக்க மாதிரி ஓடிஜி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் மைக்ரோவேவ் பெஸ்ட்டாக ஓடிஜி பெஸ்ட்டான அந்த கம்பாரிசனுக்கே வரல. அவங்களுக்கு எது எது கன்வீனியன்ஸோ அவங்களோட தேவைக்கு எது வேணுமோ சொல்லி அதை நம்ம வாங்கிக்கலாம். மைக்ரோவேவ் மோஸ்ட்லி நம்ம ரீஹீட்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்குவோம். பட் எனக்கு எல்லாமே செய்கிற மாதிரி எனக்கு வேணும். இந்த கிரில்லு, பேக்கு, டோஸ்ட் இது எல்லாமே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த ஓடிஜி வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். நான் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதில் எல்லாமே ஏர் ஃப்ரையர், டீஹைட்ரேட்டர் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. இது ரொசெட்டரி ராடு, கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு. இது அந்த உள்ளே இருக்க ரேக் எல்லாமே வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு டாங்கு, அடுத்து ஒரு சின்ன டாங்கு வெளியில் பிடிச்சி இழுக்கிறதுக்காக, கை சூடு படாமல் இருக்கிறதுக்கு. என்ன இருந்தாலும் நம்ம அந்த மிட்டு வாங்கிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த ஒரு ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டு, இதோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது இந்த பேக்கிங் ட்ரே சொல்லுவாங்களே, நம்ம பேக்கிங் பேன் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த எவ்வளோ 5 இன்ச் 6 இன்ச் பேன் வரும்ல, அது மட்டும். இது இந்த ஒயர் ரேக்கு, கேக்கை கூல் பண்ணுறதுக்கு, இல்லை ஐசிங் பண்ணுறதுக்கு, இல்லை மேலே சாக்லேட் கனாச்சு ஊற்றுறதுக்கு எல்லாமே அந்த ரேக் யூஸ் ஆகும். இதுதான் ரொசெட்டரி ராடு மாற்றுறதுக்கு. எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கின உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்க ரேக் எல்லாமே எல்லாத்தையுமே நல்லா கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் இல்லாட்டி கொஞ்சம் மைல்டாக சூடு இருக்க மாதிரி லூக் வார்ம் வாட்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தண்ணியில் நல்லாவே மைல்டு சோப் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். ஈரத்தோடு உள்ளே வைக்காதீங்க. நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரேக்கை செட் பண்ணிவிட்டு, மேலே அப்பர் ராடும் 230 டிகிரி, லோயர் ராடும் 230 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணணும். அந்த டைமில் நமக்கு நல்லா அந்த ஒரு ஸ்மோக் ஸ்மெல்லு இதெல்லாமே வரணும். அப்போ தான் அந்த ராட் பர்ஃபெக்டாக ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் இந்த ஓடிஜியில் எல்லாமே இருக்குது. பேக்கு, டோஸ்ட்டு, கிரில்லு, நம்ம தந்தூரி பண்ணுறது, இல்லை அந்த குக்கீஸ் பண்ணுறது, பர்கர் பண்ணுறது, பீட்சா அப்படின்ட்டு எல்லாமே அவங்க மேனுவல் டைம் அவங்களே செட் பண்ணி ப்ரீ செட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் நம்ம வச்சிட்டோம் அப்படி சொன்னால் நம்ம கரெக்டாகவே அது குக் ஆகி நமக்கு கொடுத்துருது. இது பீப் சவுண்டுமே இருக்குது. நாங்கள் முடிஞ்சிருச்சு அப்படி சொன்னால் அதுவே பீப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் நம்ம மேனுவல் ஆப்ஷனுமே இருக்குது. எனக்கு அந்த ப்ரீசெட் ஆப்ஷன்லாம் வேணாம், எனக்கே தெரியும், இப்போ நானே பண்ணிப்பேன் அப்படி சொன்னிங்கன்னா இதில் லாஸ்ட் பட்டன் இந்த மேனுவல் ஆப்ஷன் தான் இருக்குது. இதை நம்ம செட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. இந்த ராடோட ஹீட்டிங் கெப்பாசிட்டியை நீங்களே பாருங்கள். நல்ல சூடு, வெளியில் வரைக்கும் நல்ல சூடு வருது. இது மேலே இருக்கிறது கிளாஸ் தான், நல்ல திக்கெண்டு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஹீட் வெளியில் வரத்துக்கு எல்லாமே இருக்குது. இது இப்போ நம்ம லைட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தெரிகிற மாதிரி ஃபேனுக்குமே உள்ளே இருக்குது. அதே மாதிரி ரொசெட்டரி ராட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிரில் நம்ம சுத்த விடுறோமா அப்படின்றதுக்குமே மேலே இண்டிகேஷன் நிறையவே இருக்குது. இதோட ஃபங்க்ஷனுமே எப்படி இருக்குது அப்படி சொன்னால் ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நல்லாவே இருக்குது. ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள்.